சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. ரொம்ப நாளாக நான் ஒரு சென்டருக்கு போகல. அந்த சென்டர்லேருந்து ஒரு அபியாசி எங்கள் சென்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் வரத்துக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமாக ஏற்பாடு பண்ணி ஒரு 2 வாரம் கேப்பு விட்டு அந்த சென்டருக்கு நான் வரேன்றதை அந்த அபியாசிக்கு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க, இருந்தாலும் அந்த சென்டருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் போன அன்றைக்கி அவர் இல்லை. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியா ரீச் பண்ண கூப்பிட்டா ஃபோன் ரீச்சபிளாக இல்லை. கடைசியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் வரும்போது ஃபோன் பண்ணேன், இல்லைங்க பக்கத்து கோயிலில் ஒரு திருவிழா வந்துச்சு, அங்கே போயிட்டேன். சரி பரவாயில்ல. திரும்பி ஒரு 2 மாதம் கழிச்சு அதே சென்டருக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. அதே மாதிரி 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லி இந்த தேதியில் நான் வரப்போகிறேன், நீங்கள் போனதிலே மிஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணம், இந்த தடவையாவது நம்ம மீட் பண்ணுவோம், கண்டிப்பாங்க போனதில் மிஸ் ஆகிடுச்சு, நான் வரப்போகிறேன். 2 வாரம் கழிச்சு போகிறேன். அன்றைக்கி அவர் இல்லை. வீட்டில் ஒரு கல்யாணங்க, வெளியில் போயிட்டேன். இது எதுக்காக இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, சாரிஜி மகாராஜ் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார். நம்ம வீட்டில் ஒரு விசேஷமோ ஒரு கல்யாணமோ நடந்ததுன்னா நம்ம அதில் பர்சனலாக இறங்கி வேலை செய்கிறோமோ இல்லை, அட்லீஸ்ட் தலையாவது காட்டணும் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயத்தில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஜோனில் நடக்குதோ அந்த ஜோன்லேயே நிறைய ஃபங்க்ஷனரிஸ் ப்ரிசெப்டர்ஸ் இன்றைக்கி மீட்டிங் வரலன்றதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த தேதி எல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. எக்ஸப்ஷன்ஸ் வேறு விஷயம், ஃபேமிலி எமர்ஜென்சி, உடம்பு சரியில்லை. பட் இது ஒரு டீஃபால்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய மனப்பாங்கு, குருநாதருடைய வேலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை சொல்லும்போது உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வரும், நாங்கள் தான் வந்திருக்கோம், எங்கிட்டையும் இதை சொல்கிறீங்க. இதே மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு, 12 இல்லை, ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி மணப்பாக்கத்தில் நடந்தது. பல அபியாசிகள் சாரிஜி மகாராஜ் சிட்டிங் கொடுத்து தட்சால் சொல்லும்போதே பாதி ஆள் காலி ஆயிடுச்சு. இப்போது துரை சாருக்கு இருந்தார், ஒரு கோவம் வந்துச்சு, மைக் எடுத்து எல்லோரும் ஒரு விளாசினார். உங்களுக்கெல்லாம் மாஸ்டர் மேலே மரியாதை இல்லையா, எல்லோரும் எழுந்து போய்ட்றீங்களே, இதோட என்ன வேலை. திரும்பி வந்தோன்னே ரூமில் சாரிஜி மகாராஜ் கேட்டார், ஏன் சார் துரை சார், நீங்கள் வாட்ட பேசுகிறீங்களே, அவங்களாம் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறீங்க, அவங்களாவது போய் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அந்த விஷயத்தில் நம்ம என்றைக்குமே கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசும்போது சாரிஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 100 ஆடுகள் வெளியில் போச்சுன்னா 99 ஆடுகள் திரும்பி வந்ததுன்னு மேய்ப்பவன் சந்தோஷப்பட மாட்டான், அந்த ஒரு ஆடு எங்கே போச்சுன்னு யோசிப்போம் அப்படின்வாங்க. அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு சின்னதாக ஒரு கரும்புள்ளி மாதிரி பார்க்குறேன். TN09 மட்டும் இல்லை, 10-11 நிறைய பேரை காணும். எனிவே அவங்களே அதை யோசிக்கிட்டோம். ஏன்னா பல இடங்களில் நான் சொல்லக்கூடியது மாதிரி போன மாதம் யூத் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸோடு ஒரு ஜூம் மீட்டிங் நடந்தது. அதை விட நான் அவங்களுக்கு சொன்னேன், மிஷனில் ஹைரார்கி அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இருக்காங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் செய்வதற்காக இல்லை. RFஆ இருக்கட்டும், இசட்சியாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், டிசி, ஒய்டிசி, சிசி, டிஎல்ஓ, ஊரில் என்னென்னலாம் போஸ்ட் இருக்கோ எல்லா போஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. எந்த அளவுக்கு கொடுத்துருக்காருன்னா 2009-10 பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் ஃபங்க்ஷனரிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100க்கு கம்மி, மொத்தமாகவே அவ்வளோதான், 100 பேர் கூட கிடையாது. அந்த காலத்தில் ஃபங்க்ஷனரிஸ் மீட்டிங் நடத்தினா காட்டேஜ்லேயே நடத்திடலாம், அந்தளவு தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700க்கு மேலே அஃபிஷியல் ஃபங்க்ஷனரிஸ் மாஸ்டர் ஆர்டர் போட்டு சைன் பண்ணி நீங்களாம் இந்த பொறுப்புக்கு நான் உங்களை நியமிச்சிருக்கேன்னு மாஸ்டர் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. இது எதற்காக இந்த டாபிக் வருது? நேற்றுக்கு சாயங்காலம் திருப்பூரை நோக்கி வரும்போது இன்றைக்கி எந்த மாதிரி கான்செப்டில்
இந்த ப்ரிசெப்டர் செமினாராக ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது இன்றைக்கி இன்னைக்கு மார்னிங் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு முன்னாடி தெரியாது. 1980களில் எனக்கு காலேஜ் டைம்லேருந்து எனக்கு தெரிஞ்ச சில டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னால் இந்த சுய முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், மேனேஜ்மெண்ட் புக்ஸ், நான் ஃபிக்ஷனல் ஒர்க்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. நிறைய புக்கு படிச்சிருக்கேன். எவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. என்ன சொன்னால் அப்புறம் லைப்ரரியில் இந்த புக்கு இருக்கான்னு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரும். அதில் 2 முக்கியமான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புக்கு பேர் பேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ்னு 2 புத்தகங்கள். இந்த 2 புத்தகங்களுமே இன்றைக்கும் அதோட பிடிஎஃப் வெர்ஷன் நெட்டில் இருக்கும். தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கலாம். நல்லா தலைகாணி சைஸ் தான், நல்லா பெருசாக இருக்கும். இந்த 2 புத்தகங்கள் எனக்கு என்னுடைய இனிஷியல் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. அதை நான் 2 குருநாதர்கள் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தினசரி நான் அதை பார்த்தேன். அவர் சகோதரர் ரவி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 குருநாதர்களுடன் நிறைய நாள் செலவழிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? அது என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் குருநாதருடைய பணியை வெவ்வேறு விதத்தில் செய்யும்போது எப்படி அது என்னை பாதித்தது, இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்க முடியுன்றது இனிஷியல். இதுக்கப்புறம் இன்றைக்கி ஹோல்டே நிறையா விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக அமைந்திருக்கும். ஏற்கனவே போன சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு 250-300 ப்ரிசெப்டர்ஸுக்கு மேலே சனிக்கிழமை அன்றைக்கி TN06 ஜோனை சார்ந்த ரிசப்டர்கள் கும்பகோணத்தில் வந்ததான். இதே நாள் போன வாரம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு TN0607 தஞ்சை மற்றும் திருச்சி ஜோனில் இருக்கிறவங்க எல்லாம் வழுதப்பட்டி ஆசிரமம் வந்தாங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாகவே பல விஷயங்கள் இதை பற்றி யோசித்து, சில விஷயங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இருக்கும் பொழுதும் திரும்பி போகும்பொழுதும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை உங்கள் பணியை பற்றி பார்க்கணுன்றதை பற்றி நான் கொஞ்சம் யோசித்து, இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பேக் அண்ட் டீம்லாம். இந்த புத்தகங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா தரவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மனிதர்களை ஹார்வர்டு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. அந்த ஹார்வர்ட் ஸ்டடியில் ஒரு 30-35 வருஷம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய முக்கியமான ஸ்டடியினுடைய பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு திறமைகள் இருந்தும் மனிதர்கள் ஏன் பெரிதாக தங்கள் வாழ்க்கையில் சாதிப்பதில்லை, இவ்வளோதான் பேஸ் அந்த ரிசர்ச்சினுடைய டாபிக். இவ்வளோ திறமைகள் இருக்குது, மனுஷனுக்கு இருக்கிற திறமைகள் நமக்கு பல நேரம் தெரிவதில்லைன்றது அவங்களுடைய ஒரு இது. கிட்டத்தட்ட 1960கள் ஆரம்பித்து 1995 வரைக்கும் நடந்த ஒரு 700-800 பேஜ் ரிப்போர்ட் இப்போ நெட்டில் போய் நீங்கள் படிக்கலாம். அந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சது, எதனால் மனிதன் ஏன் ஒரு நூற்றாண்டுகளில் 1-2 இல்லை ஒரு 10-20 மாமனிதர்கள் தான் உருவாகிறாங்க. ஒரு சயின்ஸுன்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஒரு உலகளாவி பேசப்படக்கூடிய ஆன்மீகம் எடுத்திங்கன்னா ஒரு சுவாமி விவேகானந்தர், நம்மளுடைய மார்க்கத்தில் நம்மளுடைய குருமார்கள், ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஒரு டான் பிராட்மேன், இது மாதிரி ஒரு 10-15 பேர் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் இவங்க மட்டும் சாதிக்கிறாங்க, ஏன் மற்றவர்களால் முடிவதில்லை? சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் சாதிச்சானா அதை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாராலையும் அதே சாதனையை செய்ய முடியும். அவர் முக்கியமாக சொன்னது இது ஆன்மீகத்துறை. ஒரு மனிதனால், அவர் தன்னை பற்றியே சொல்றார், என்னால் ஆன்மீகத்துறையில் நான் உருவாக்கியது என்னுடைய குருநாதருடைய சப்போர்ட்டோடு இருந்தாலும் என்னால் முடியும்னா உலகத்தில் உங்களால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்பார். நம்மளுடைய குறிக்கோள் குருநாதராக ஆகுவதில்லை, குருநாதரை போல் ஆகுது.
அந்த ரிசர்ச்சில் கிடைச்ச 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுதான் இந்த எக்ஸலன்ஸுக்கான முதல் படி. அவங்க கண்டுபிடிச்ச முதல் விஷயம், பிறக்கும் பொழுது எந்த மனிதருக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஹார்ட்வேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மூளை, அவங்க சொல்கிற ஹார்ட்வேர்ன்றது மூளை. இந்த மூளையானது எப்படி உபயோகிக்கப்படுகிறது, எப்படி அது சிந்திக்கிறது, எப்படி அது செயலாக மாறுகிறதுன்றதை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் இன்னொரு மனிதன் வெற்றி இல்லாத ஒரு தன்மைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா அவங்க கண்டுபிடிச்சதுன்னா, உலகத்தில் 1% மக்களுக்கும் கம்மியானவங்க தான் தங்களுடைய மூளையின் திறமையை கொஞ்சமாவது உபயோகிக்கிறாங்க. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஐன்ஸ்டைன் மாதிரி பெரிய மாமனிதர்கள் கூட தங்களுடைய சக்தி, தங்களுடைய மூளையின் திறமையில் 5% கூட உபயோகிக்கவில்லை. அவங்க 100% யூஸ் பண்ணினாலும் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிப்பாங்க யோசிச்சுப்பாங்க. இதற்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நிறையவே இருக்குது. முக்கியமாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தூய ஆன்மீக பணி, புனிதமான ஆன்மீக பணிக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நான் வெறும் ஒரு ஜந்து அல்ல, நான் வெறும் ஒரு சாதாரண ஆள் இல்லைன்றது நமக்கு முதல்ல புரியாது. இந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு இன்றைக்கி வந்ததுனாலே இந்த ப்ரோக்ராமில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கண்டுபிடிக்கிற இந்த ஹார்ட்வேர் கரெக்டாக வேலை செய்யணும்னா அப்படின்னா எது முக்கியம்? உங்கள் கையில் இன்றைக்கி ஒரு ஃபோன் இருக்குது, இல்லை ஒரு லேப்டாப் இருக்குது. இது நல்லா வேலை செய்யணும்னா அதில் முக்கியமாக அதனுடைய முழு அந்த ஹார்ட்வேரின் திறமைகளை கொண்டு வரணும்னு சொன்னால் உங்களுக்கு சரியான சாஃப்ட்வேர் வேணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோனோ லேட்டஸ்ட் ஐஃபோனோ இருக்குது. பட் இந்த லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டோ இல்லை லேட்டஸ்ட் ஐஃபோனில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் அப்போ இருந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸையும் லோட் பண்ணால் அந்த ஃபோன் என்ன ஆகும்? அநேகமாக கிராஷ் ஆகிடும். அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்வேர் ஆனது தொடர்ச்சியாக அதற்கு தேவையான சாஃப்ட்வேரையும் அப்கிரேட் பண்ணணும். நம்மளுடைய ஹார்ட்வேர் ஃபுல்லி டெவலப். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஹார்ட்வேர் எங்கே இருக்குது? தாஜியோட டாக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை பற்றி பேசுகிறார். கார்டெக்ஸ், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், திங்கிங் ஏரியா, ஃபீலிங் ஏரியா இங்கே இருக்குது. அது எப்படியும் ஆன்மீகத்தில் தானே வளர்ந்துருதுன்னு வச்சு, இது சயின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை வளர்த்து உங்கள் கையில் ஹார்ட்வேர் கொடுத்துது. ஹார்ட்வேர் வளர்க்குறது நீங்கள் பெருசாக ஒன்றும் எஃபர்ட் எடுக்கணும், தானே வளர்ந்துடும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணணும். பிரைட்டர் மைண்ட்ஸ் ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருந்தீங்கன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் படிச்சிருப்பீங்க. தெரிலனா அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இறங்கி பண்ணுங்கள். ஏன்னா ரீசெண்டாக அந்த ஸ்டடி பெரிய லெவலில் தாஜி அதை பற்றி நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கார், நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி. அப்படின்னா அவங்களுடைய ரிசர்ச்சில் அவங்களுடைய முதல் கேள்வி, எதனால் சில மனிதர்கள் தங்களுடைய சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணுறது இல்லை? வாய்ப்புகள் இருந்தோம், அனைவருக்கும் அதே வாய்ப்புகள் தான். எனக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதே வாய்ப்புகள் தான் உங்களுக்கும், அனைவருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். இது நான் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் ஒரு அபியாசி, ப்ரிசெப்டர், ஃபங்க்ஷனரின்ற பணி மட்டும் சார்ந்தது அல்ல. நீங்கள் மனிதனாக வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்ம பல பேர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல சுய பச்சாதாபம் நம்ம நிறைய பேருக்கு உண்டு. நான் எப்பேற்பட்ட ஆள், நான் எவ்வளோ சாதிச்சிருக்கணும், என்னுடைய திறமைகள்லாம் நான் எங்கேயோ இருக்கணும், அப்படியே அப்படியே எல்லோரும் வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கிறாங்க, நான் இன்னும் இங்கேயே இருக்கேன்னு நிறைய பேர் சுய பச்சாதாபம் உண்டு. ஏன்னா நான் நிறைய பேர் பர்சனலாக பேசும்போது, இங்கே மட்டும் இல்லை பல இடங்களில் போகும்போது, பர்டிகுலர்லி என்னுடைய கார்ப்பரேட் லைஃப் எங்கே போனாலும் சொல்லுவாங்க, சார் என்னுடைய ஸ்கில்லுக்கு நான் எங்கேயோ இருக்கணும் சார், எங்கேயோ போயிருக்கணும். அவங்க கண்டுபிடிச்ச முதல் இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எதனால் நான் இது பல யூகனெக்ட், ஸ்கூல் கனெக்ட் ப்ரோக்ராம்ஸ் இதை பற்றி பேசிடுறேன், அவங்களுக்கு புரிகிற மாதிரி பாஷையில் பேசுவேன். இதில் ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு சொன்னால், அவங்க சொல்கிறது இந்த 10, 15, 20 பெரிய சாதனையாளர்கள்
அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய முதல் வித்தியாசம் இல்லை ஒரே வித்தியாசம் என்ன? நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கலி ஏற்கனவே தெரியும், பெருசாக ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டுன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. என்னுடைய காரு, நான் ஃபெராரி வாங்குகிறேன், 10 கோடி 5 கோடி கொடுத்து 240 கிலோமீட்டர் ஸ்பீட் அதால் போக முடியும். ஆனால் நான் அதை 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டின்னு இருக்கேன். அதில் இன்ஃபேக்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணுன்னு தெரியாமல் மாட்டு வண்டி கட்டி ஓட்டுறதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்திருக்கு. சொன்னால் நம்ப மாட்டேங்க. வீம்புக்காக ஒரு மகாராஜா இந்தியாவில் பண்ணார், போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வெளிநாட்டு போகும்போது அவருக்கு இந்த காரை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இந்தியர்களுக்கெல்லாம் கார் கிடையாது. அவர் அதை போட்டி போட்டு அந்த காரை வாங்கி இந்தியாவுக்கு போனது. வந்துட்டு மாட்டு வண்டி மாதிரி முன்னாடி மாடை கட்டி ஓட விட்டார். அது வீம்புக்கு பண்ணுது. நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய பேர் இந்த ஃபெராரியை மாடு மாதிரி வச்சு முன்னாடி ஓட்டிகிட்ருக்கோம். என்ன ஸ்பீடில் அப்படின்னா வண்டி ஓடும். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம சஹஜ்மார்கில் ஹார்ட்ஃபுல்னஸை திரும்பி பேசிகிட்டு இருக்கோம். என்னுடைய கான்ஷியஸ்னஸ் எப்பொழுது அவருடையது போன்று மாறுகிறதோ அன்னைக்கு மோரார்லெஸ் அட்லீஸ்ட் ஆன்மீக துறையில் நான் பெரிய ஆளாயாச்சு. உலகத்தில் நாளைக்கு யாரும் உங்களை குருநாதரை போல் ஆகிவிட்டீர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு கூட இல்லை, குருநாதருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். இந்த ஃபஸ்ட்டு விஷயம் கூட முக்கியமான விஷயம் இல்லை. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு அவங்க இன்னொரு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ளைட் நாலேஜ்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபீல்டில் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளைட் நாலேஜ்னு என்ன, முதல் நாலேஜ் அக்வயர் பண்ணணும், ரெண்டாவது அதை அப்ளை பண்ணணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போதோ உங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாமே தியரியாக தான் இருக்கும். இதை நான் எப்பொழுது செயல்பாடாக மாற்றுகிறேனோ அப்போ தான் அது அப்ளைட் நாலேஜாக மாறும். அது கூட அவங்க கண்டுபிடிச்சதில் பெரிய விஷயம் இல்லை. இவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற நாலேஜை அவங்க ஃபீல்டில் அப்ளை பண்ணுறாங்க, புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூட்டனாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் இருந்த ஒரு போஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய விஞ்ஞானி கேள்விப்பட்டிருப்பீங்க. இரண்டாவது அவங்க சொன்ன விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் பல முறை கோட்டை விடுகிறோம். அவங்க ரெண்டாவது விஷயத்தில் ஆன்சரை சொல்கிறாங்க. எதனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த கான்ஷியஸ்னஸ் தொடர்ச்சியாக எக்ஸ்பேண்ட் ஆறதில்லை? ரொம்ப சிம்பிளான பதில். கேட்குறதுக்கு அது ஃபஸ்ட்டு அந்த ரிசர்ச் பேப்பரை லேட் 90s அப்படி எனக்கே சிரிக்கும், இவ்வளோதானா அப்படின்னு. அதனோட உள்ளர்த்தம் உள்ளே போகும்பொழுது தான் புரிய ஆரம்பிக்குது. ரெண்டாவதுல ஒரே லைனில் பதில் சொல்கிறாங்க. their inability to ask questions, கேள்வி கேட்கும் திறமை இல்லாததனால் இவர்களுடைய அறிவும் அதன் மூலமாக செயல்திறன் செய்து வளரக்கூடிய அந்த அப்ளைட் நாலேஜும் வளருதில்லை. முதல்ல எனக்கு இது ரொம்ப நாளாகவே புரியலை. கேள்வி கேட்குறது நம்மளுக்கு என்ன ஈஸியாக கேட்போமே, போர்டு சரியில்லை, ஏன் யாரும் வரல, ஏன் ஒழுங்காக நீ பாஸ் பண்ணல, எல்லோரும் எவ்வளோ கேள்வி கேட்போம். அங்கே தான் அவங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் கேட்குறாங்க. நீங்கள் கேட்க வேண்டிய அனைத்து கேள்விகளும் ஒரு கேள்வி அவங்க சாம்பிள் கொடுக்குறாங்க. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் என்னுடைய அப்ளைட் நாலேஜில் நான் வளர்ந்துட்டேன்னா வளரலையா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஒரு கேள்வியை தினசரி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை நீ கண்டுபிடித்து நேற்றையோட நீ ஒரு 1/2% 1/4% பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரா மெட்டீரியலில் நேச்சர் கொடுத்த என்ன பிரயோஜனம்? எனக்கும் ஒரு மிருகத்திற்கும் இல்லை அதை விட கம்மியாக அறிவு வளர்ச்சி இருக்கக்கூடிய மற்ற 4 வகை ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? கடைசியாக நீங்களே உங்களை எப்போ இதுவரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள்? 2-3 கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்ல வேணாம், ஆனால் பதில் என்னன்னு யோசிச்சு பாருங்க. தண்ணீர் என்றால் என்ன? உடனே நீங்கள் என்ன சொல்லுங்கள்? H2O, அது ஓடுற ஒரு பொருள்.
சாப்பிட்டா தாகம் தீரும். இதெல்லாம் ரொம்ப மேம்போக்கான பதில். அதனுடைய மூலத்திற்கு சென்று தண்ணீர் என்றென்ற கேள்வி, இது மாதிரி 1008 விஷயங்கள் இருக்கு. ஒரு உதாரணம், இந்த மாமனிதர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இதே இந்தியாவில் திருவண்ணாமலையில் 1910, 20களில் ஒரு மனிதர் தனியே ஒரு கேள்வி கேட்டார். ஹூ ஆம் ஐ? நான் யார்? இதில் 15-20 வருஷம் அந்த கேள்வியை தானே வச்சு வளர்ந்துட்டு இருந்தார். அவர் ரமண மகிழ்ச்சி ஆகிறார். பாபுஜி மகாராஜ் அந்த கேள்வியை கேட்குறார், கடவுள் இருக்கக்கூடிய நிலை என்ன? அதன் மூலமாக சென்ட்ரல் ரீஜன், 13 பாயிண்ட், இது மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு ரிவீல் ஆகுது. அதனால தான் தாஜி அடிக்கடி பாபுஜியை பற்றி சொல்லும்போது, இவரை மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்டை இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டதில்லை. எந்த முனிவர்களும் ரிஷிகளும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலையோ அத்தனை விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இது புரியறதுக்கே ஒரு 500, 1000, 2000 வருஷம் ஆகலாம். ஏன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் உலகத்தில் பல பேருக்கு, ஐன்ஸ்டைன் காலகட்டத்திலே ஒரு 4-5 பேருக்கு தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி முழுதாக புரிந்ததாக சொல்வார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு உலகத்திற்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ, இதுதானா கடவுள் என்பது, இப்படியும் பார்க்கலாமா? இதே நியூட்டன் தலையில் ஒரு ஆப்பிள் விழுது. நம்ம தலையில் ஆப்பிள் விழுந்தா உடனே திரும்ப எவன்டா போட்டான்னு பார்ப்போம். அவருடைய மனதில் எழுந்த முதல் கேள்வி, லா ஆஃப் கிராவிட்டி உருவாகக்கூடிய ஒரு விஷயம், மரத்திலிருந்து அந்த துண்டான ஆப்பிள் ஏன் கீழே விழுந்தது, ஏன் மேலே போல? அவர் மனதில் எழுந்த ஒரு கேள்வி, அந்த ஏன் ஆப்பிள் கட்டானோ ஏன் கீழே விழுது, ஏன் மேலே போல? அந்த கேள்வி அவர் யோசிச்சு அதுக்கு விடை கண்டுபிடிக்கும் போது அந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது உருவாகும். அப்படின்னா அடுத்த கேள்வி ஒன்று வரும், அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி இல்லையா? சாரிஜி மகாராஜ் இதை பற்றி பல வருடங்கள் முன்னாடி தன்னோட உரையில் ஒரு முறை சொல்லியிருக்கார். உலகத்தில் எதுவுமே நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறது இல்லை. தட்ஸ் வை இட்ஸ் நாட் கால்ட் இன்வென்ஷன், இட்ஸ் கால்ட் டிஸ்கவரின்னு. இருந்தது, அதன் மேல் இருக்கக்கூடிய தூசியை தட்டி நீ முதல்ல அதை பார்க்குற. அது ஏற்கனவே இருக்குது. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ரேர் எலிமெண்ட்ஸ்னுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போகுது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 15, 20, 30, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. தோரியம், லோட்லோஸ்க்கு என்னென்ன ஆட் பண்ணியிருப்போம். எதனால்? அதெல்லாம் முன்னாடி கிடையாது, எல்லாமே இருக்குது. அப்படின்னா என்னுடைய வேலை சரியான கேள்விகளை கேட்பது. இங்கே ஒரு சின்ன ஒரு டீடூர், அதுலேருந்து எக்ஸலன்ஸ்னால் என்ன, அது எங்கே கனெக்ட் ஆகுது, இந்த ப்ரிசெப்ட் ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன இதை பற்றி பண்ண முடியுன்றதை பற்றி பேசுவோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை தாஜியோட கூட இருக்கும்போது ஒரு 30-40 பேர் இருந்தோம். நிறைய பேர் அதில் ப்ரிசெப்டர்ஸ். அப்போது ப்ரிசெப்டர் பணியை எப்படி பண்ணணுன்ற மாதிரி ஒரு கேள்வி யாரோ மாஸ்டர் கேட்டாங்க. அது ஒரு சிரிச்சுனே சொன்னார். அவங்க எப்பவுமே சூட்சுமமாக தான் பதில் இருக்கும், ப்ரெஷர் இருக்காது, டைரெக்டாக அதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ப்ரிசெப்டர் பணி எப்படி, இதை பற்றி நான் பல ப்ரிசெப்ட் மீட்டிங்கில் ஏற்கனவே பேசியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ப்ரிசெப்டர் பணி எப்படி இருக்கணும்னா, மாஸ்டர் உலகத்திலே சிறந்த 10 பேர்னு ஒரு ப்ரிசெப்டர் பட்டியல் போட்டால் உங்கள் பேர் இருக்குமான்னு பாருங்கள். பெஸ்ட்டு 10 ப்ரிசெப்ட் இனி உலகத்தில் கிட்டத்தட்ட 18,000 to 19,000 பயிற்சியாளர்கள் ப்ரிசெப்டர்ஸ் இனி உலகத்தில் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு 8,000 ஸ்டூடெண்ட் படித்தாலும் ஒரு 10 பேர் தானே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. அதை போன்று இதை பற்றி போன வாரம் நான் கும்பகோணத்தில் பேசும்போது ஒரு எண்ணம் உதித்தது. சங்க காலத்தில் மதுரையில் சங்கப்பலகைன்னு ஒரு கான்செப்ட் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உண்மையாகவே நல்ல தமிழ் புலவராக இருக்கும் பட்சத்தில் அந்த பலகை இருக்கும். அந்த பலகைக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு நீங்கள் எழுதின செயலையோ உங்கள் கருத்தையோ கவிதையோ சொன்னீங்கன்னா அது தமிழில் இதுவரை யாரும் எண்ணாத செய்யாத ஒரு விஷயம். அந்த பலகை நகர்ந்து அகண்டு இடம் கொடுக்குமா, போய் படித்து பாருங்கள், இது நெட்டில் இருக்கு. அப்படி இல்லைன்னா அப்படியே இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த 10 பேருன்றது ஃபிக்ஸ்டானா கிடையாது.
குறையலாம், ஜாஸ்தியாகலாம். நாளைக்கு அந்த 10 பேர் எதெல்லாம் செய்யக்கூடும் அப்படின்ற இனி கண்டிப்பாக ஒரு குரூப் டிஸ்கஷனில் இது ஒரு கேள்வியாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10 ப்ரிசெப்டரில் என் பேர் வரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? இது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு குரூப் டிஸ்கஷன் பாயிண்ட் வரும். அவர் அதுக்கு இன்றைக்கி பதில் சொல்லலை. ஆனால் ஒரு 2-3 மாதம் கழித்து எனக்கு அது வேறு மாதிரி பதில் கிடச்சி. ஒரு செலிப்ரேஷன் போது சில நாள் முன்னாடி போகும்போது கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ ஒரு ரொம்ப முதிய ப்ரிசெப்டர் ஒருத்தர் வந்தார். ஒரு மாதிரி வருத்தத்துடன் கண்ணில் கொஞ்சம் கண்ணீருடன் வந்து கேட்டார், எனக்கு ரொம்ப வயசாகிடுது, என்னால் முந்தி மாதிரிலாம் டெய்லி 1-2 சிட்டிங்லாம் கொடுக்க முடியல, மாதத்துக்கு 1-2 சிட்டிங் கொடுத்தாலே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நான் பேட்டரி திரும்பி கொடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டார். இது உங்கள் நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு லட்டு மாதிரி இருக்கும், அதனால் சொல்கிறேன். அது சிரிச்சனே தாஜி சொன்னார், 2 சிட்டிங் கொடுங்க, தப்பு இல்லை, அந்த 2 சிட்டிங் நீங்கள் கொடுக்குறது பாபுஜி கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு. 2 சிட்டிங் கொடு பரவாயில்ல, அந்த 2 சிட்டிங் நீ கொடுக்குறது எப்படின்னா பாபுஜி கொடுக்குற மாதிரி. எனக்கு அப்போது முதல்ல சொன்ன கேள்விக்கும் இப்போ சொன்ன பதிலையும் நான் நினச்சி பார்த்தேன். அவர் நேரடியாக சொல்ல அப்படின்னா அந்த 10 பேர் யார்? அந்த 10 நாளைக்கு 15 ஆகலாம், 20 ஆகலாம், அத்தனை ப்ரிசெப்டரும் அங்கே வரலாம். பேண்டமிக் மாதிரி ஆல் பாஸ் ஆகக்கூடாதா? அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு ப்ரிசெப்டர் பணியும் அவர் பாபுஜின்றது அவர் மரியாதைக்கு சொல்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பெஞ்ச் மார்க் இனிமேல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், என்னுடைய சிட்டிங் மாஸ்டர் மாதிரி இருக்கா? நீங்கள் ஒரு 10 வருஷமாக சிட்டிங் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிட்டிங்கில் யாரோ ஒருத்தர் அபியாசி போகிற போக்கில் இப்படி சொல்லிட்டு போவார், சார் நீ கொடுத்த சிட்டிங்கில் மாஸ்டரே உட்காந்து கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆத்மார்த்தமாக சொல்லுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கலாம். அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இந்த சிட்டிங்கை நான் அவரை மாதிரி கொடுத்தேன். இது சார்ஜி மகாராஜ் வாழ்க்கையில் நடக்குது. ஒரு முறை பாபுஜியோட ஃபாரின் டூர் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-11 ப்ரிசெப்டருக்கான ஃபைனல் சிட்டிங்கை கொடுக்கறதுக்கு பாபுஜி காத்தாலேருந்து கொடுக்குறாரு. ஒன்றா இவர் கொடுத்துட்ருக்காரு. ஒரு 9-10 சிட்டிங்கை முடிக்கிற வரைக்கும் சிட்டிங் கொடுக்குறாரு. 11வது சிட்டிங் அவரால் முடியல, உடம்பு அவ்வளோ தவிப்பு இருக்குது. அவர் சொன்ன விஷயம் ப்ரைவேட்டாக சொன்னது ஒரு டாக்கில் கூட சொல்லியிருக்காரு. அநேகமாக நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 11வது சிட்டிங் கொடுத்தேன், எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் நான் பாபுஜிட்ட போயிட்டு கேட்டேன், ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்தது? நீ கடைசியாக ஒரு சிட்டிங் கொடுத்தீங்களா, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு. உடனே இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சான், நான் தூங்கிட்டேன்னு நினச்சேனே அப்படின்ட்டு பாபுஜி இருக்கிறவங்க சொன்னாரா? இல்லை, நீ உன்னை முழுமையாக இழந்து என்னை அங்கே உட்கார வச்ச. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த 10 ப்ரிசெப்டருக்கான லிஸ்ட்டோ இல்லை பாபுஜி மாதிரி கொடுக்குற சிட்டிங்கோ, தாஜி ஒரு ரீசன்ட் டாக்கில் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு சிட்டிங்லேயும் கான்ஷியஸாக இருக்கணும், ஆனால் நீ உன்னை முழுமையாக இழக்க வேண்டும். அவர் ஒரு இடத்துல உட்காரும். இது எந்தெந்த சிட்டிங்கில் நடக்குதோ அத்தனை சிட்டிங் மாஸ்டர் கொடுக்குற மாதிரி இருக்குன்றத அவர் ஒரு டாக்கில் ரீசெண்டாக சொல்லியிருக்கார். ப்ரிசெப்டர் டாக்ஸில் இருக்க போய் பாருங்கள். இந்த 2வது விஷயம் நான் சொன்னது கேள்வி கேட்கும் தன்மை. உலகத்திலேயே ஒர்ஸ்ட் கிரிட்டிக் யாராக இருக்கணும்னு சார்ஜி மகாராஜ் சொல்கிறார். உன்னை நீயே கேட்குற மாதிரி கேள்வி யாரும் கேட்கக்கூடாது, அந்தளவுக்கு கேவலமாக அவனை கேட்டுக்கொண்டார். என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் பல காரணங்களினால் ஒன்று எதுக்கு அன்னசரியாக சொல்லி வருத்தப்படணும், இல்லை அவர் என்னோட 2 ஸ்டெப்பு பெரியவர், அவர்கிட்ட எதையா சொல்லி பிரச்சனையாகிடும். பொது வாழ்க்கையிலையும் சரி, இல்லைங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை வர நேரத்தில் எதுக்கு மன வருத்தத்தை உருவாக்கணும்? சூப்பருங்க, எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஆனால் அதை விட பெஸ்ட்டு, கண்ணாடியில் பார்த்து இந்த முகம் கேவலமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கா? கேவலம்னா ஃபிசிக்கலாக இல்லை, இந்த கண்ணாடியை பார்க்கும்போது என்னால் என்னுடைய குருநாதரை ஒரு ஃபுல் ஹார்ட்டடாக என்னால் ஆத்மார்த்தமாக கண்ணாடியில் பார்க்கும்போது என்னோடய குருநாதர் தெரிகிறார். சார்ஜி மகாராஜ் ஒரு முறை சொன்னார், என்னுடைய குறிக்கோள் எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னா, எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சிட்டிங்கில் இருக்கிற எல்லா அபியாசியும் எனக்கு பாபுஜி மாதிரி தெரியும். நான் ஒரு 50 பேர் சிட்டிங் கொடுத்தா 50 பேர் நான் பாபுஜியை தான் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டேன்னா என்னோடய வேலை அன்றைக்கி ஓவர். ஸோ அப்படின்னா ஒரு சிட்டிங்க்கான ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை அங்கேயே அவர் சொல்லிக் கொடுக்குறார்.
நீங்கள் ஒரு சத்சங் நடத்துகிறீங்களோ, இண்டிவிஜுவல் சிட்டிங் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களோ, அந்த சிட்டிங் எப்போ முடிவடையணும், சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் நம்ம முடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அந்த சிட்டிங் எப்படி இருக்கணும்னா, அந்த சிட்டிங் கொடுத்தபோது உனக்கு தோணணும், எதிர்க்க இருக்கிற அந்த சிட்டிங்லேயோ சத்சங்கில் இருக்கக்கூடிய அனைத்து அபியாசிகளுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்ற எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். சார்ஜ் மகாராஜ் ஆக்சுவலாக ஒரு இடத்துல ஒரு டாக்கில் சொல்கிறார், உண்மையான ஆன்மீக தேடலில் இருப்பவனுக்கு ஒரே ஒரு சிட்டிங் போகும். அவன் கண்ணை மூடி ப்ளீஸ் ஸ்டார்ட் சொன்னால் கண்ணை தருமோ அங்கே இருப்பான் அப்படின்னு. ஃபிசிக்கலாக இல்லை, அது வரைக்கும் அவன் அப்படியே அந்த தியானத்தில் இருக்கணும், அந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்விகளை நம்ம எப்போ நம்மளே கேட்க ஆரம்பிக்கிறோமோ, ஒரு சைடில் சுயபச்சாதாபம், இன்னொரு சைடில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனரி செமினாரில் தாஜி சொன்னார், அவர் டீம் இஸ் வெரி ஈஸிலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னார். ஒரு சின்ன விஷயம் சாதிச்சிட்டோம், பண்ணிட்டோம். ஒரு ஒர்க்கிங் எம்டி மீட்டிங் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்த பொழுது நிறையா ஹாட்டாக டிஸ்கஷன்லாம் போயிருந்தது. நடுவில் அவர் வந்தார், சிரிச்சுனே கேட்டார், உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க, ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எவ்வளோ பேருன்னு கேட்டார். எல்லாருமே சேர்ந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ஆளு ஒரு நம்பர் சொன்னாங்க. இந்த 3, 4, 5 லட்சத்தில் மொத்தமாக எவ்வளோ பேர் ஆக்டிவ் ஃபங்க்ஷனரிஸ்ன்னு கேட்டார். ஒரு 50, 100, 150 ஆளு ஒரு நம்பர் சொன்னார். இந்த 50, 100, 150 உங்களுக்குள்ளே இப்போ இருக்கும்போதே உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியல, 800 கோடி மேற்கும் அபியாசியான எப்படி நீங்களாம் மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். என்ன கேள்வி கேட்டாருன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்குள் சிறிதாக இருக்கும்போது இருக்கக்கூடிய பல பிரிவினைகள், மன அளவில், குண அளவில், இதையே நம்மளால் சமாளிக்க முடியலன்னா நேச்சர் எப்படி உங்களுக்கு அதீத வளர்ச்சியை கொடுக்கும்? இது நான் புரிஞ்சுன்ற கேள்வி. தினசரி உங்களை, இது அட்லீஸ்ட் என்னுடைய ஒரு தாரக மந்திரம் என் லைஃப்பில் நான் வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு கேள்வி இது வரைக்கும் என்னையே நான் கேட்காத ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தியரிட்டிக்கலாவது அன்றைக்கி பதில் கிடைக்கலன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தினம் முடியவில்லை. என்னுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வருவதற்கு ஆன்மீக அளவில் அட்லீஸ்ட் இன்னும் ஏதாவது ஒரு கேள்வி புதுசாக அன்றைக்கி ஏதாவது நான் என்ன ஒன்று கேட்டிருக்கேன். இதை நீங்கள் உங்களுடைய பணியில் வேறு மாதிரி பார்க்கலாம். ப்ரிசெப்டர் பணியில் இன்று வரை நான் செய்த பணியை விட நாளை இன்னும் என்ன சிறப்பாக செய்ய முடியும்? இந்த ஒரே கேள்வி டெய்லி கேட்டே இருக்கு. இன்றைக்கி நான் பண்ணதோ நாளைக்கு என்ன பெட்டராக பண்ண முடியும்? நமக்கு எக்கச்சக்கமான அஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். நம்ம ஆனால் இன்னும் பேப்பர் ராக்கெட் தான் விட்டுன்னு இருக்கும். பிரம்மாஸ்திரமே இருக்குது, ஆனால் இன்னும் பேப்பர் ராக்கெட் விட்டுன்னு இருக்கும். சரி, இந்த எக்ஸலன்ஸுன்ற சப்ஜெக்ட் வரும். இந்த கேள்வி கேட்பதற்கும் நான் சொன்ன இந்த எக்ஸலன்ஸ்னா தமிழில் நீங்கள் எடுத்திங்கன்னா மேன்மையை நோக்கி, டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் எடுத்தீங்கன்னா மேன்மையை நோக்கி, இதுவரை அடையாத ஒரு மேன்மையை நோக்கி. எக்ஸலன்ஸுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் நானே எழுதின ஒரு டெஃபினேஷன், பல லீடர்ஷிப் ப்ரோக்ராம் நான் யூஸ் பண்ணுறது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அதனுடைய தமிழாக்கத்தையும் அப்புறம் சொல்கிறேன். இதை உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுடைய பணியிலையும் பர்சனல் லைஃப்பில், மெட்டீரியல் லைஃப்பில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் யூஸ் பண்ண முடியுமா? இதன் மூலமாக என்னுடைய பணியின் தன்மை எப்படி மாறுன்றதை நீங்களே யோசிங்க. எக்ஸலன்ஸ் இஸ் டு எக்ஸீட் எவ்ரிஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல் த டைம். மேன்மை நிலை என்பது அனைவரது எதிர்பார்ப்புகளையும் ஒவ்வொரு முறையும் தாண்டுதல். ஆங்கிலத்தில் எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க, வேர்டோட ரூட். எக்ஸலன்ஸ்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு போய் பார்த்தீங்கன்னா, டு கோ பியாண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இருந்து லாட்டின், ஸ்பானிஷ் அந்த மாதிரி வார்த்தைகள்லேருந்து எடுக்கப்பட்டு வந்த வார்த்தை தான் எக்ஸலன்ஸ். டு கோ பியாண்ட். டு கோ பியாண்ட் வாட்டையும் கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு, என்னை சுற்றி இருப்பவர்களுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், என்னுடைய கம்பெனியோட எதிர்பார்ப்புகள், மற்றவங்க எதிர்பார்க்கறத நீங்கள் எக்ஸ்ட்ரா லைஃப்பில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, யாரும் உங்கள்கிட்ட தப்பு கண்டுபிடிக்க முடியாது. 2வது, உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கு. எதிர்பார்ப்புகள்ன்றது வெறும் உலகளாவிய விஷயங்கள் மட்டும் சார்ந்ததல்ல, உங்களுடைய உணர்வு நிலையும் சார்ந்தது.
என்னுடைய உணர்வு நிலையிலும் இவன் இந்த நேரத்தில் இப்படி தான் செய்வான்றது ஒருத்தர் எதிர்பார்த்து அதோட நீங்கள் பெட்டராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இதற்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் அமைத்தல். என்னுடைய பணியில், என்னுடைய லௌகீக வாழ்க்கையில் நான் அமைக்கக்கூடிய குறிக்கோள்கள் இதுவரை நான் செய்ய முடியாத நினச்சதா வைங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வந்தா மலை போனா முடி. சிந்திப்பது பெரிதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது செயலாக மாறலாம் கூட நஷ்டம் ஒன்றும் கிடையாது. பல இடங்களில் நான் சொல்கிறது, ஆன்மீகத்தில் மட்டும்தான் குருநாதர்கள் உங்களுடைய ரிசல்ட்டை பற்றியோ அவுட்புட்டை பற்றியோ அவங்க கவலைப்படுறதே கிடையாது. கீதையில் ஆரம்பித்து நம்ம குருநாதர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாஜி இன்னும் ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டார். அவர் பல இடங்களில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நான் பர்சனலாக நேரடியாக பல முறை பார்த்துருக்கேன். உன் இன்டென்ட் கரெக்டாக இருந்ததா? உன்னுடைய நோக்கம்? என்னுடைய குருநாதருக்கு இருப்பதற்குள் நான் செய்ய வேண்டிய சிறந்த பணி எனக்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குது. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அன் இன்டென்ட் தாஜி அடிக்கடி சொல்வார். உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருப்பதற்குள் ஒரு உயரிய விஷயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில், உதாரணத்துக்கு இப்போது 0, 9, 10, 11 அட்லீஸ்ட் எங்கள் 3 ஜோனில் இருக்கிறவங்க அனைவருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ்ன்ற விஷயம் தெரியணும். ஒரு பேச்சு இதை பற்றி நம்ம திரும்பி மத்தியானம் வரப்போகிறோம். பல இடங்களில் நான் சொல்கிறது தான், ஹார்ட்ஃபுல்னஸை எல்லாரையும் பயிற்சி பண்ணணும்னு தாஜி எதிர்பார்க்கறதே கிடையாது. இருக்குன்னா தெரியணும். இந்த ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் அவன் பயிற்சி பண்ணுறதா இல்லைன்றத பற்றி யோசிக்கும். இதற்கு நம்மளால் எவ்வளோ விஷயங்கள் செய்வோம். இந்த ஒரு நோக்கம், என்னுடைய குருநாதருடைய இந்த மெசேஜ் ஆனது, என்னுடைய குருநாதருடைய இந்த எண்ணமானது, அவர் கொடுத்த இந்த மார்க்கமானது உலகத்தில் அத்தனை பேருக்கு போய் சேரும். அட்லீஸ்ட் என் ஜோனில், என் சென்டரில், என் டிஸ்ட்ரிக்டில், என்னுடைய மையத்தில் இங்கே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உங்கள் அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக தெரியும், இதை போன்ற ஒரு ஆன்மீக நிலையில் உயர்வதற்கு வேறு எந்த மார்க்கமும் இல்லைன்றதில் உங்கள் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டேஜெல்லாம் ஒரு ப்ரிசெப்ட்ன்றவங்க தாண்டி தான் இங்கே இருக்காங்க. பர்சனலாக நமக்குள்ள 1000 உளைச்சல்கள் இருக்கும், அது வேறு விஷயம். இதை போன்ற ஒரு மார்க்கம் உலகில் எங்கும் கிடையாது. இருப்பதற்குள் உயரிய ஆன்மீக நிலையை கொண்டு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அதை பற்றி எப்படி பேச போகிறோம், எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விதத்தில் இதை செய்ய முடியுமா, இதெல்லாம் வேறு விஷயம். அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் த்ரெட் இருக்குது. இதை போன்ற ஒரு சரியான உன்னதமான ப்ராக்டிக்கலான மார்க்கம் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுன்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தேன்னா என்கிட்ட தனியாக பெஸ்ட். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுதான் இருப்பதற்குள் சிறந்த பொருள் அப்படின்னு சொன்னால், இந்த பொருள் இருக்குன்றத உலகத்துக்கு தெரியாது. இது ஒரு இன்டென்ட், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நார்மலாக நான் வீட்டை விட்டு நான் வெளியில் இறங்கி சட்டையோ டிஷர்ட்டோ போட்டால் அந்த பேட்ச் எப்பவுமே இருக்கும். மிஷன் சேர்ந்ததுலேருந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங். அது ஒரு காமன் கல்யாணம், அபியாசிகள் சார்ந்ததில்லை. அங்கே ஒரு 7-8 மிஷன் சார்ந்த சில சகோதர சகோதரிகள் வந்தாங்க. அதில் ஒரு 3-4 பேர் ப்ரிசெப்டர்ஸ். யார்ட்டுமே பேட்ஜ் இல்லை. கேஷுவலாக கேட்டேன், தப்பு கண்டுபிடிக்கிறது இல்லை, பேட்ஜ் இல்லையா? இல்லைங்க, எதுக்குங்க பப்ளிக் கல்யாணத்தில் எதுக்கு பேட்ஜ் போட்டு வரணும்? நான் சொன்னேன், இது என்னங்க அப்படின்னு. விபூதி குங்குமம் ஏதோ ஒன்று இருக்குது, இது என்னதுன்னு. இல்லை, இது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் தானே அப்படின்னு. இது ஒத்துக்க மாட்டாங்களா? உங்களுக்கே ஒரு ப்ரிசெப்டராக இது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் எப்படி உங்களால், இது மத்தியானம் இன்னொரு செஷனில் இது வரப்போகுது, எது உங்களுடைய எண்ணத்தில் இல்லையோ அதை உங்களால் செயலாக மாற்ற முடியும். நாங்கள் எல்லாத்தையும் போய்ட்டு சஹஜ்மார்கில் சேருங்க, ஆர்ட்ஃபுல்னஸ் சிட்டிங் எடுங்க, அட்லீஸ்ட் ஒரு பேட்ஜு. நான் பல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல், ஃப்ளைட்டு, ட்ரெயின்லாம் போகும், இந்த பேட்ஜை பார்த்து இது என்னன்னு கேட்டு நிறைய பேர் பேசி சேர்ந்தவங்களா இது என்னங்க இது? ஃபஸ்ட்டு கேள்வி, இது லைன்ஸ் கிளப் பேட்ஜா? ஒரு மாதிரி லைன்ஸ் கிளப் பேட்ஜு தாங்க இது, நாங்கள் வேறு மாதிரி சிங்கங்கள்னு சொல்லிட்டு அதை பேச ஆரம்பிச்சு அப்படியே வருவோம். சில பேர் சேருவாங்க, சில பேர் அப்படிங்களா, நல்லா இருக்குங்க, வெரி குட், நான் ஏற்கனவே அது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு செட் ஆகும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும். இது எதற்காக சொல்கிறேன்னா, இந்த மேன்மையை நோக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த பயணத்தை இவ்வளோ நாள் ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் இன்றைக்காவது ஆரம்பிக்கும்.
அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் தடையாக முதல்ல வரும். என்னுடைய எண்ணம் ஒத்துழைக்காது, என்னுடைய உணர்வுகள் இடம் கொடுக்காது. இது ரெண்டு தான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை. என்னால் பெருசாக சிந்திக்க தெரியல, என்னால் மற்றவர்களுடன் பழகும்போது என்னுடைய உணர்வுகளை சரியாக ஆளுமை செலுத்த தெரியவில்லை. இது இரண்டு பிரச்சனை இருந்ததுனாலே இதை தாண்டி வரக்கூடிய, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வரக்கூடிய பல இஷ்யூஸ் வரும். இன்டர்பர்சனல் இஷ்யூ வரும், ரிசோர்ஸ் இஷ்யூ வரும், 1008 குடும்ப பிடி சண்டைகள், எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இது எதுவுமே நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. இது இரண்டையும் சரி பண்ணணும். இது ரெண்டு தான் நம்ம ப்ராடக்டினுடைய மெயின் யூட்டிலிட்டியே. எண்ணத்தை சரி செய்தல், உணர்வுகளை சரி செய்தல். எண்ணத்தையும் உணர்வையும் சரி செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட ரெண்டு மெயின் ஸ்ட்ரீம் செட் ஆகிடும். மேன்மை நோக்கி போகிறதும் போகாததும் உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஆனால் அட்லீஸ்ட் இன்னிலேருந்து நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் இருந்ததுன்றதை மறுக்க முடியாது. அட்லீஸ்ட் அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்றைய முழு தினமும் நிறைய இன்ட்ராக்டிவ் குரூப் டிஸ்கஷன்ஸ், பல விஷயங்கள் நடக்கும். இந்த ரூமை விட்டு நீங்கள் போகிற வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் எல்லாமே பேச்சாக தான் இருக்கும். பல விஷயங்கள் பேசுவோம். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று இனிலேருந்து புதுசாக அமையலாம். அது அமைஞ்சதுன்னா நீங்கள் திரும்பி போகும் பொழுது இதை செயல்படுத்த வேண்டியது உங்களுடைய தார்மீக பொறுப்பு. ஏன்னா இது நான் முதலே சொன்ன மாதிரி இது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய கவர்னன்ட் ஒப்பந்தம். மற்ற அத்தனை பேருமே நாங்கள்லாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர்ஸ். எங்களுடைய பணி, அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் கம்பெனியுடைய சிஓ மேக்டொனால்ட்ஸ் ரே கிராக்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பல லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் ஷேர் பண்ண, என்னுடைய ஃபங்க்ஷனரியாகவோ மேனேஜராகவோ சூப்பர்வைசராகவோ என்னுடைய ஒரே வேலை என்ன, என்னுடைய குழுமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த குறிக்கோளை அடைய வேண்டுமோ அந்த குறிக்கோளை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்வது. My role is to find the obstacles and remove the obstacles between the person and the goal. அவர் குறிக்கோள் அடையணும்னு ஆசைப்படுறாரு. குறிக்கோள் என்னன்னு கண்டுபிடி. இப்போ உங்கள் டீம்லேயே பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அபியாசிகள் இருப்பாங்க. அபியாசிகளுக்கு மனசில் நீங்கள் முதல்ல உயரிய குறிக்கோள் நியமம் 3 அவங்களுக்கு மனசில் ஃபுல்லாக இறங்கணும். அந்த நியமம் 3 முழுசாக இறங்கிடுதுன்னு சொன்னால் உங்களோட பணி ரொம்ப சிம்பிளாகிடுது. ஆஸ் அ ப்ரிசெப்டர் நியமம் 3 அவங்க முழுதாக இறங்கி அதை அவங்க முழுசாக வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அதை அடைவதற்கு எது தடையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுறது தான் ப்ரிசெப்டர் வேலை. உங்கள் மொத்த பணி அந்த 3வது நியமத்தில் வந்து நியமம் 3 அவனுக்கு புரியறதுக்கு 1 வாரம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். அப்படின்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ப்ரிசெப்டரோட வேலை. டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ சட்டிலாகவோ சஜஷன் சிட்டிங்கில் கொடுக்குறதா இருந்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகங்கள், அவனுக்கு ஏதாவது யூடியூப் வீடியோ மாஸ்டர் பேசினது கொடுக்கக்கூடிய விஷயங்களோ, 10 கமெண்ட்ரி ஆன் 10 மேக்ஸிம்ஸ் புத்தகங்கள் தமிழாக்கமோ இங்கிலீஷோ கொடுக்குறதா இருந்து இந்த 3வது நியமத்தை மனசில் வாங்கிட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுடைய குறிக்கோளாக மாறிடுதுன்னு சொன்னால் அவனுடைய வளர்ச்சியை நீங்களே நினைச்சாலும் தடை செய்ய முடியாது. நீங்கள் அவனுக்கு அந்த வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு உபயோகமாகலாம் அவன் வேறு ப்ரிசெப்ட் பார்த்துன்னு போய்டும். இது ரொம்ப அகப்போருங்க. ஏன்னா தாஜி பேசுகிற பல வீடியோ நீங்கள் பப்ளிக்கில் வந்தாச்சு. ப்ரிசெப்டர் பண்ணி அவர் பேசினாலும் பல பப்ளிக்கில் வந்துடுது. ஒரு ப்ரிசெப்டர் என்ன பண்ணணும், பல நேரத்தில் நீங்கள் அபியாசி வந்து சொல்லலாம், சார் இங்கே சிட்டி நீ கொடுக்கும்போது 10 நிமிஷம் க்ளீனிங் முடித்தோன்னே இன்றைக்கி சொல்கிறாங்க நிறைய அபியாசி. அதுக்கப்புறம் இந்த சஜஷன் சொல்கிறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து உள்ளே போடுங்க சார். கூகுள் பண்ணி கண்டுபிடிக்கிறான். ஒன்றில் இன்றைக்கி சாட் ஜிபியில் போய்ட்டு ஐ எம் அ ப்ரிசெப்டர் ஆஃப் ஹார்ட்ஃபுல்னஸ் டெல் மீ வாட் ஒர்க் ஐ ஹேவ் டு டூ நீங்கள் போட்டிங்கன்னா அபியாசி கூட ஃபுல் லிஸ்ட்டு அது கொடுக்கும். அதுக்கு தெரியாது உங்கள் எஸ்ஆர்எஸ்எம் ஐடி நம்பர் கேட்க போகுது, கேட்காது. இதை நான் சாம்பிளுக்கு போன வாரம் பண்ணி பார்த்தேன். நான் ஒரு அபியாசி, நான் ஒரு ஹார்ட்ஃபுல்னஸில் ப்ரிசெப்டர். என்னோடய பணி என்னென்ன, என் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன, எனக்கு என்னென்ன திறமைகள் குருநாதரால் கொடுக்கப்பட்டதுன்னு போடுங்க. ஃபுல் லிஸ்ட்டு கொடுக்குது. ஆப்சென்ஷியல்னு சொல்லுது. அந்தளவுக்கு அபியாசிகள் வளர்ந்துட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன வேலை செய்யணுன்றதை உங்களோட அபியாசிகள் இன்னும் தெளிவாக தெரிவதற்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீ மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் புதுசாக வர ஜென்சி அட்லீஸ்ட் என்ன தான் நடக்குது, அவன் மட்டும் ஒரு பேக்கை போட்டு உட்காந்துருக்காங்க, நான் இந்த பக்கத்தில் உட்காடுறேன், அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தேடுறாங்க.
ஏன்னா சில யூத்தோடு நான் ஒரு காலேஜில் பேசும்போது அவங்களாம் பயிற்சியாளர்கள்னு என்னென்னு அவங்களுக்கு தெரியுது, செய்கிறாங்க இல்லைன்ற வேறு விஷயம். இப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய திறமைகளுக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்குமே இன்றைக்கி பல சவால்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அவுடேட் ஆகிட்டுருக்கோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவுடேட் ஆகிட்டுருக்கோம். நம்ம பேர் இன்றைக்கும் பழைய பஞ்சாங்கமாக இருக்கும்ன்றதை நான் தினசரி நிதர்சனமாக உண்மையாக பல இடங்களில் கண்கூடாக பார்த்துட்டேன். பேசுகிற பேச்சு, செய்கிற செயல், பேசுகிற வார்த்தைகள், அவங்க பழகும் விதம் பார்த்தாலே இவங்க பழைய பஞ்சாங்கமாக இல்லை பஞ்சாங்கத்தை விட்டு புதுசாக மாறுறவங்களான்றதை கண்டுபிடிச்சது. நீங்களே கண்டுபிடிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 10, 15, 20 வயசு பசங்களோட பேசுங்க, அப்பா என்னப்பா நீ இன்னும் அந்த காலத்துலேயே இருக்க, நேரடியாக மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லுவாங்க, மரியாதையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம நிறையா பேர் 1960s, 70s, 80s சிலபஸை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ப்ரிசெப்டர் சிலபஸை பற்றி சொல்லலை. இதை நீங்கள் மாற்றவில்லை என்றால் உங்களுடைய பணியில் என்ன ஆகுனா, மெதுவாக உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் நிறைய அபியாசிகள் உங்கள்கிட்ட சிட்டிங் வரமாட்டாங்க. போனால் அவர் அதே பஞ்சாங்க 5 மணிக்கு எழுந்துக்கோ, 4 மணிக்கு எழுந்துக்கோ, இதே சொல்லிட்டு இருக்காரு, இதுதான் எப்படின்னு 10 மேக்ஸிம்ஸ்லேயே போட்டிருக்காங்களே அப்படின்னு அவனே உங்களுக்கு சொல்லுவான். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைய தினம் நீங்கள் உருவாக்கக்கூடிய அது 1, 2, 3, 4 எந்த செயல் திட்டம், ஆக்ஷன் பிளான் இன்றைக்கி உருவாக்குறோமோ தயவு செஞ்சு அதை நாளிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும். 2வது, தினசரி உங்களை என்னுடைய ப்ரிசெப்டர் பணியில் நான் இப்பொழுது செய்யும் செயல்பட இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்ன்ற கேள்வியாவது கேளுங்க. ஒன்றுமே இல்லைன்னா நைட் ப்ரேயரில் அதை வைங்க. ஐயா, என்னுடைய ப்ரிசெப்டர் பணியை நாளிலேருந்து பெட்டராக பண்ணோம். நம்மளுடைய பணியில் நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டுக்காக ஃபீல்டுக்கு போகிற நேரத்தை தவிர அத்தனை வேலையும் அந்த உட்காந்து தரையிலையோ சேர்லையோ உட்காந்து பண்ண முடியும். இது எதற்கும் நீங்கள் உடல் உழைப்பை பயங்கரமாக செலுத்த வேண்டியது இல்லை. இதை நாங்கள் பதிவு பண்ண வரோம். கனெக்டுக்கு போகிறீங்க, டாக்ஸியில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, அது வேறு விஷயம். அது கொஞ்சம் உடல் தாங்கணும். இதில் கூட இன்றைக்கி நான் பல இடங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா 50, 60, 70 வயசு ப்ரிசெப்டர்ஸ் எல்லாம் கனெக்டிவ் ஜாலியாக ஒர்க் பண்ணுறாங்க. என்னங்க இதை விட என்னங்க இருக்குது, ஒரு நாள் வாரத்தில் 2-3 நாள் வர முடியாத அதை ஒதுக்கி வச்சு 95% நேரம் உங்களுடைய பணியை பார்த்தீர்கள் என்றால், உட்காந்து பல இடங்களில் நான் சிரிச்சினே சொல்லுது சிவாஜி பட வசனம் தான், நோகாமல் நோம்பு கொள்ளும். உட்காந்து இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக பணியை செய்வதற்கு உங்களை விட ஒரு சிறந்த இந்த பணியை எடுத்தவர்கள் இதை தவிர வேறு எந்த லைனும் கிடையாது. ஃபங்க்ஷனரியாவது வெளியில் போகணும், வேலை செய்யணும், அட்மின் ஒர்க் இருக்குது, ஆஷ்ரம் விசிட் பண்ணணும், ஜோன் விசிட் பண்ணணும், சென்டர் விசிட் பண்ணணும், அபியாசியோட மீட் பண்ணணும், பர்சனலாக ப்ரிசெப்டர்ஸை மீட்டிங் பண்ணணும். இதெல்லாம் ஃபங்க்ஷனரிஸ் இருக்கக்கூடிய அடிஷ்னல் R&R பேஸ்ட் ஆன் அவங்க எந்த லெவலில் பணியை செய்கிறாங்க. ப்ரிசெப்டருக்கு இந்த கனெக்டுக்கு போகிறது அக்கேஷ்னலாக நிறையா ஜோனில் ப்ரிசெப்டர் மீட்டிங் வர்ச்சுவலாக மாற்றிட்டாங்க. அதுவும் இன்னும் வசதியாக போச்சு. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் உடல் உழைப்பை செலுத்த வேண்டியதுன்றது பெருசாக கிடையாது. அப்படின்னா என்னோடய வேலைலாம் இங்கே தான், இங்கே இது இரண்டும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய வயது என்ன, என்னால் அந்த சங்கப்பலையில் உட்கார முடியுமா, இதெல்லாம் இனிமேல் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நீங்கள் போக பார்க்க போகிறோம். இப்போ இசட்சிஸ் 3 பேர் அவங்களுடைய சில விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். மொத்த தினமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம் அப்படின்றது எங்களுடைய எண்ணம். ஒருவேளை அது அமையலைன்னா சாயங்காலம் பேசுவோம். மேன்மையை நோக்கி மென்மேலும் செல்வதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற பணிவன்பான ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.